தற்கொலை பற்றின செய்திகள் இப்போ சமீபமாக நம்ம நிறையவே கேள்விப்படுறோங்க. எவ்ரி 40 செகண்ட்ஸ்க்கு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறதா ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கும் போது அவங்களோட மனநிலை வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்றத தாண்டி இந்த வலி எனக்கு இப்போவே முடிஞ்சிடணும், நான் ஒரு பெரிய சுமையாக இருக்கேன், என்னோட லைஃப்பில் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை, இந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுறத அவங்க மைண்ட்ல பார்க்க முடியுதுங்க. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது ரொம்பவே மதிப்பு மிக்கது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸ்ல நம்மளோட மைண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான சொல்யூஷனை கொடுக்காது. அதனால தான் உங்களை ஹெல்ப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஹெல்ப் எடுக்கும்போது உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் நிறையவே கிடைக்கும், நமக்கான நபர்கள் இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையும் பிறக்கும். அப்போ நான் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான நபர்கள் கிட்ட பேசலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் லைக் ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா சைக்காலஜிஸ்ட்டை நீங்கள் பேசலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அந்த டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர்ஸை நான் ஷேர் பண்ணுறேன், அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.